ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி நம்ம ஹிந்தி எக்ஸாமோட ராஷ்டிர பாஷாவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். அதாவது இம்பார்ட்டண்ட் எஸ்ஸே எதுன்னு பார்த்தீங்கன்னா 10 மார்க்குக்கு சுக் துக், சந்தோஷம் மகிழ்ச்சி, ஹாப்பி சேட், சுக் துக் இந்த கவிதை தான் பார்க்க போகிறோம். கவிதா கா நாம் சுக் துக், கவி கா நாம் சுமித்ரா நந்தன் பந்த். कवि का परिचय, पोएट पति सिला वर्ड. सुख दुख नामक इस कविता के कवि श्री मैथिली सुमित्रा नंदन बंद. இந்த சுக் துக் கவிதையோட ஆத்தர் யாருன்னா சுமித்ரா நந்தன் பந்த். इनका जन्म सन 1919 में हिमालय के पास अल्मोटा में हुआ था. इनका स्वर्गवास सन 1977 के हुआ था. இவர் இமயமலைக்கிட்ட இருக்கிற அல்மோட்டாங்கிற கிராமத்தில் பிறந்தாங்க. 1977 இறந்துட்டாங்க. இதுதான் கவிக்கா பரிச்சை அவரோட இது. கவிதாக்கா பரிச்சை இந்த கவிதையை பற்றி சொல்கிறாங்க. சுக் துக் நாம கவிதாக்கே மாணவக்கே ஜீவன் கி சம்பத்தி ஹை. நம்ம வாழ்க்கையோட தொடர்புடையது. இந்த துன்பம் மகிழ்ச்சிங்கிற இந்த கவிதை நம்மளோட வாழ்க்கையோட சம்பந்தம் உடையது. कवि कहता है कि जीवन के सुख और दुख दोनों का मिश्रण होना चाहिए. ரெண்டுமே மாறி மாறி வரக்கூடிய இது அப்படிங்கிறாங்க சுக் துக். इसके जीवन में परिपूर्ण होता है. இந்த சுக் துக் ரெண்டுமே இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கை பரிபூர்ணம் அடையுங்கிறத சொல்கிறாங்க. கவிதா का परिचयல सुख दुख नामक कविता मानव के जीवन से संपत्ति है. कवि कहते हैं जीवन में सुख और दुख का दोनों के मिश्रण होना चाहिए. इसी से जीवन परिपूर्ण होता. சுகமும் மகிழ்ச்சியும் துன்பமும் இருந்தால் தான் வாழ்க்கை பரிபூர்ணம் அடையுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவர். கோலேமுக்குனா திறந்த வாய் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். கவி कहता है मुझे जीवन में सुख की नहीं चाहिए, मुझे हमेशा रहने वाला का दुख भी नहीं चाहिए. எப்போதுமே எனக்கு சந்தோஷமும் வேண்டாம், தொடர்ந்து சந்தோஷமும் வேண்டாம், துக்கமும் வேண்டாம், சந்தோஷமும் வேண்டாம். ஜீவன் அப்னா மூக் கோல்கர், அதாவது வாய் திறந்திருக்கு, அதில் சுக் और दुख அங்கே மைச்னி கேலே இசி மேம் அலசி சுக். அதாவது நம்ம வாழ்க்கையில் சுகம் துக்கங்கிறது ரெண்டு வாய் திறந்ததுல விளையாடிட்டு போகுது. ஒரு டைம் சந்தோஷம், ஒரு டைம் துக்கம் இருக்குங்கிறதா சொல்கிறாங்க. कवि कहते हैं मुझे जीवन में सुख की नहीं चाहिए, मुझे हमेशा रहने वाला का दुख भी नहीं चाहिए. जीवन अपना मुंह खोलकर सुख और दुख का आंक मिचैनी केले, इसमें असली सुख है அப்படிங்கிறாரு. மதுர் மிலன்கிறது என்ன சொல்றணும், ஒரு ஸ்வீட் யூனியன் சொல்லலாம். कवि अनुसार के सुख और दुख के मधुर मिलन से जिंदगी के परिपूर्ण होती है. இரண்டையுமே நம்ம ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டோன்னா வாழ்க்கை நல்லா போகும், பரிபூர்ணமாகும். बादल से जैसे शांत कुछ देर के लिए छिप जाता और फिर भी चांद के पीछे बादल के छिपते है, जैसे जीवन की सुख और दुख का मधुर मिलन होना चाहिए. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பகலும் இரவும் மாறி மாறி வருது. அந்த பகல் போய் இரவு வர அந்த சமயம் சாயந்தர சமயம் பார்த்திங்கன்னா அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் சுகம் துக்கம் ரெண்டுமே, ஹாப்பி அண்ட் சேட் ரெண்டுமே மாறி மாறி வரும் அப்படிங்கிறது தான். அதை நம்ம ரெண்டையும் ஒரே மாதிரி ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்காரு. सुख दुख सदा ही रहने वाले के सुख से एक जग पीड़ित, वैसे निरंतर ठहरने वाले के दुख भी दुनियावी पीड़ते. मानव के जग में सुख और दोनों के सदान होना चाहिए, तभी जीवन के सुखमय रहा. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில் ஜகத்தில் நிரந்தரமாக சந்தோஷம் மட்டும் வரதில்லை, துக்கம் மட்டுமே இருக்கிறதில்ல. வாழ்க்கையில் சுக் और दुख दोनों ரெண்டும் சதான் होना चाहिए, ரெண்டும் மாறி மாறி இருந்துட்டு இருந்தால் தான் இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும், இனிக்கும் அப்படிங்கிற. தபி ஜீவன் கி சுக்மயா ரகாஹோ, இது இருந்தால் தான் நல்லா இருக்கும், ரெண்டு மாறி மாறி வந்தால் தான். உத்பித் கஷ்டம் வர்றது. निरंतर रहने वाले के सुख भी दुख देते, निरंतर रहने वाले के सुख भी
पीटते देते हैं। जिस प्रकार के दिन और रात बादल घर हो आते, वैसे जिंदगी दोनों के सुख और दुख बादल कर आना चाहिए. எப்படி இரவும் பகலும் நமக்கு மாறி மாறி வருதோ அந்த மாதிரி சுகம் துக்கங்கிறது ரெண்டுமே இருக்கும் அப்படிங்கிறதா. திருப்பி ரீட் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. எதுக்கு 2 டைம் ரீட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு இப்போ இந்த பாராக்கடியெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சதுன்னா இதோட மீனிங்ஸ் செஞ்சால் உங்களால் ஓரளவுக்கு ஓனாக எழுத முடியும். निरंतर रहने वाले के सुख भी दुख भी हो देते हैं, निरंतर रहने वाला दुख भी पीड़ता ही देते हैं. जिस प्रकार दिन और रात बादल घर आते हैं, वैसे हो जिंदगी के दोनों सुख दुख के बादल कर आना चाहिए. ரெண்டும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. विरक मिलना पिरिविनी கூட்டம். कवि अनुसर के उषार और संध्या काल के मिलन के अंधी सुंदर होता है. அதாவது அந்த காலையில் சூரியன் உதச்சி ஈவினிங் மறையும் போது அதை பார்த்தீங்கன்னா அந்த சந்தியா காலம் பார்த்தீங்கன்னா சுந்தர் होता है, பார்க்க நல்லா அழகாக இருக்கும். विरक वेदन के बाद मिलन के अध्ययन के सुख देते हैं. जीवन में हंसना और रोना, அதாவது அழுகையும் சிரிப்பும். ஹம்ஸ்னானா சிரிப்பு, ரோனானா அழுகை. दोनों के साधन होना चाहिए, तभी जीवन की परिपूर्ण होता है. துக்கமும் மகிழ்ச்சியும் ரெண்டும் மாறி மாறி இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஜீவன் பரிபூர்ணம் அடையுதுங்கிறத தான் இந்த கவியில் சொல்லியிருக்காங்க சுமித்ரானந்தன் பன். விசேஷத்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, कवि मानव के जीवन में सुख और दुख का दोनों का पाना जरूरी समझते हैं. उनके अनुसार की तभी जीवन की परिपूर्ण होता है. இரண்டுமே வாழ்க்கையில் இருக்கணும். இது இருந்தால் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் நல்லாவும் இருக்குங்கிறது தான் இதில் நமக்கு வந்து சுமித்ரானந்தன் பன் சொல்லியிருக்காங்க. ராஷ்டிர பாஷாவில் இந்த சுக் துக் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு, பிப்ரவரி எக்ஸாமுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட், ரீட் பண்ணி பாருங்கள். டேக் கேர், பை பை.